அன்பு கலந்தனிய வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைய தினம் உங்களை நாங்கள் வருகின்ற வரவேற்கிறோம். செய்தி பத்திரிகை சுமந்து வரக்கூடிய செய்திகளை நாங்களும் அலசி ஆராய்ந்து தரக்கூடிய சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் 27ஆம் தேதி மே மாதம் 2014ஆம் ஆண்டு. இன்று செய்தி அறையிலிருந்து என்னுடன் த்ரிஷானோ வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். நாங்கள் செய்தி போன்று வாசிக்க வேண்டுமா அல்லது தகவல் போன்று கூற வேண்டுமா என்பதைத்தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அடிப்படையில் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புகளுக்கு செல்ல போகின்றோம். நகைச்சுவைகளை கடந்து இப்போது நாங்கள் கொஞ்சம் சூழ்நிலைக்கு செல்ல வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், இலங்கை உலகம் சார்ந்த விடயங்களிலே அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரே சொல், இலங்கை தேசிய கீதத்திலும் அந்த சொல் தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நமோ நமோ நமோ. மோடியினுடைய அலைதான் இன்று உலகம் முழுவதும். அந்த அடிப்படையில் இலங்கைக்கு என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய அலை அடிக்க முற்றுமா? முடிசூடினார் மோடி. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி நிகழ்வை புறக்கணிப்பு என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கு. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்பு நிகழ்வை புறக்கணிப்பு, முடிசூடினார் மோடி. இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி முன்னிலையில் 14வது பிரதமராக நரேந்திர மோடி நேற்று சத்திய பிரமாணம் செய்த போது என்ற புகைப்படத்துடனான காட்சி வீரகேசனி பிரதான தலைப்பாக பிரசுரமாகி இருக்கிறது. இதை பற்றி சொல்ல தேவையில்லை தானே? நேற்று செய்தி அறிக்கை முழுவதுமாக சொல்லியிருக்கிறோம் தானே? சரி, அடுத்த செய்தி கொஞ்சம் முக்கியமான செய்தி. ராஜ்நாத் சிங், இவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாரு தலைவர். அடுத்து அருண் ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ் முன்னாள் பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவராக, அதாவது எதிர்கட்சி தலைவர் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு அவை தலைவர் சுஷ்மா சுவராஜ். அதே நேரத்தில் வெங்கையா நாயுடு, மேனகா காந்தி, ரவிசங்கர் பிரசாத் உட்பட 45 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணை அமைச்சர் என்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீஷா, நாங்களும் பேச வேணும். என்னென்றா, நேற்றைய தினம் இந்தியாவினுடைய முதல் தர தொலைக்காட்சி புதிய தில்லி தொலைக்காட்சியினுடைய இணையதளத்தில் ஒரு விடயம் பிரசுரமாக இருந்தது. அதாவது யார் என்ன அமைச்சு பதவிகளுக்கு உள்வாங்கப்படலாம் என்று 23 அமைச்சரவை அமைச்சர்கள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு போடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக ராஜ்நாத் சிங்குக்கு நரேந்திர மோடிக்கு அடுத்த ஒரு பலமான ஒரு அமைச்சு கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. உள்துறை அமைச்சு, இந்தியாவை பொறுத்த மட்டும் உள்துறை அமைச்சு என்பது மிக முக்கியமான ஒரு அமைச்சு. குறிப்பாக சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் காலகட்டத்திலே உள்துறை அமைச்சராக இருந்தார் என்பதை நாங்கள் இதற்கு ஞாபகப்படுத்த வேண்டும். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு வழங்கப்படலாம். அதே நேரத்தில் சுஷ்மா சுவராஜிற்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ், வெளியுறவு அமைச்சர், வெளிவிகார அமைச்சர். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தோம் அவருக்கு நிதியமைச்சர் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கின்ற. ஆனால் நேற்றைய தினம் ஒரு சின்ன ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜிற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று. அதே நேரத்தில் அருண் ஜேட்லிக்கு பொருளாதார பினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கப்படும் என்று, வணிக அமைச்சு அல்லது பொருளாதார அமைச்சு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இங்கே இந்த மூவரும் தான் மிக முக்கியமான அமைச்சுக்களை கையில் இருந்து போகின்றார்கள். இதுல மாற்றம் நிகழுமா? இது எப்ப தெரிய வரும்? இது இன்றைய தினம் தெரிய வரும். அதாவது நேற்று ஜனாதிபதி மாளிகைக்கு பிரணாப் முகர்ஜியின் அறிவித்தலுக்காக அங்கே அனுப்பப்பட்டிருப்பதாகத்தான் தகவல் வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைய தினம், நேற்று இரவு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய தினம், நாளைய தினம் பத்திரிகைகள் வெளிவரும். இன்று இரவு நிச்சயமாக எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளில் வெளியாகும். அமைச்சர்கள் 23 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் 12 ராஜாங்க அமைச்சர்களும் 11 பிரதி அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளதாகத்தான் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 45. அதாவது அமைச்சர், நாடு பெரிதாக இருந்தாலும் நல்லாட்சி தான் அவசியம். அமைச்சர்களின் எண்ணிக்கையில் அதிகம் தேவையில்லை. நல்லாட்சியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எமது இலக்கு என மோடி தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம். அதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது இலங்கை விவகாரமும் சுஷ்மா சுவராஜும் இந்திய விவகாரம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை யார் வந்தாலும் இலங்கை அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ளும் அளவுக்கு எவரும் எதனையும் செய்ய போவதில்லை. இலங்கையுடன் நட்புறவுடன் கூடிதான் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எதனை செய்தாலும் எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து, இந்திய சூறாவளி இலங்கையை தாக்கும் காலம் தொலைவில் என்ற ஒரு செய்தி பிரசுரமாயிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தான் இதை கூறுகிறது. அதாவது ஊழல் மோசடி மிக்க காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவை தாக்கிய அரசியல் சூறாவளி இலங்கையை தாக்கும்
காலம் வெகு தொலைவில் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி எச்சரித்திருக்கின்றது. இப்ப நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அவர் முன்னர் எப்படி இருந்தார்? ஏன் அவர் 16-15 வயதுல RSSக்கு இணைஞ்சிருக்கிறார், 14 வயதிலேயே RSS ஓட இணைஞ்சிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே அவர் சுய ஒழுக்கம் இருக்கின்றது. காலையில் சூரிய நமஸ்காரம், அதன் பின்னர் யோகா, இதன் பின்னர் தான் தனது செயற்பாடுகளுக்கு செல்வார். தானே தன்னுடைய வேலையை செய்வார். RSS கட்சியினுடைய ஒரு ஒழுக்க கோவை. அதே நேரத்தில் அதிலிருந்து வரக்கூடிய விடயம் என்னவென்றால், நடந்து செல்லும் போது ஏதாவது நிலத்தில் இருக்குமாக இருந்தால் பணியாளர்களை அழைத்து அவர்கள் அதை எடுத்து போட சொல்ல மாட்டார்கள், அவர்களாகவே தான் அப்புறப்படுத்தி விட்டு போவார். இப்போதும் அப்படித்தான். அது அவர்களுடைய ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒழுக்கம். இப்படியான ஒழுக்கத்துக்கு மத்தியில அதிலிருந்து வரக்கூடிய RSS என்று சொல்லப்படுகின்ற கட்சியாக வரக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கத்தவர். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அதனுடைய தலைவர், அதை விட மிக மூத்த தலைவர் அத்வானி, இவர்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் மோடி போன்ற குறிப்பாக குஜராத்தை முதல் நிலைக்கு கொண்டு சென்ற ஒரு தலைவனை கண்டுபிடித்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பிரதமர் வேட்பாளருக்கு அனுப்பக்கூடிய அந்த வல்லமை அந்த கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் இருந்திருக்காரு. அதே நேரம் கஜமுகன், இப்ப நீங்க அத்வானி பற்றி கூறியதால் நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன். மோடி அரசாங்கத்தின் பிரதான கூற்று என்ன தெரியுமா? 75 வயதுக்கு மேற்பட்ட எவருக்கும் பதவிகள் இல்லை. அது தெரிந்து கொண்டும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் முதலாக சந்தோஷப்பட்ட பெருமிதம், கண்ணீர் வடித்த பெருமிதம் அத்வானிக்கு இருந்தது. அதே நேரில் அவரிடம் ஆசி வேண்டி விட்டுத்தான் பேச வந்த அந்த பெருமிதமும் மோடிக்கு இருந்தது. இவ்வகையான இது கபட நாடகமா அரசியல் நாடகமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வகையான நிலை அந்த கட்சிக்கு இருந்ததனால் அந்த அலை பெரிதாக அடித்தது. ஊழல் மிக்க அரசு கலந்தது என்று கூறலாம். நாங்க சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிவிட்டு இருக்கிறோம். அடுத்து 4வது தலைப்பு, முல்லைத்தீவு கடலில் இருந்து ஹெலிகாப்டர் பாகங்கள் மீட்பு, புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இருக்கலாம் என்று சந்தேகம். தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகளின் தலைமையகம் அமைந்திருந்த முல்லைத்தீவு சாலை கடற்பரப்பின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து ஹெலிகாப்டர் ஒன்றின் சிதைந்த பாகங்கள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விரிவான விசாரணைகளை விமானப்படையினரின் விசேட விசாரணை குழு முன்னெடுத்து வருவதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எல்லோரும் பயந்தது இந்த செய்தி வந்தவுடன் எது சொல்லுங்க, இந்த MH370 பாகம் ஏதாவது வந்துட்டாங்க, விமான பாகம் தான் முதல் வந்தது, பின்னர் அது ஹெலிகாப்டராக மாறிவிட்டு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்திய மீனவர் விடுதலை குறித்து பல்வேறு பிரதிபலிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கு. அதாவது நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியாவிற்கான தனது விஜயத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் போதைப்பொருள் வழக்கொன்றுக்கு முகம் கொடுத்து வரும் தமிழக மீனவர்கள் 5 விடுதலை செய்யுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளமை தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட பிரதிபலிப்பு வெளிக்காட்டியுள்ளதாக இந்திய ஆங்கில நாளிதழ் தி ஹிந்து தெரிவிக்கும் செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. 14ஆம் பக்க செய்தியாக இது முக்கியத்துவம் பெறும் நினைக்கிற நாளை மறுதினம் பாராளுமன்றத்தை முற்றுகையிட முனைந்த வைகோ உட்பட பெருந்தொகையானோர் டெல்லியில் கைது, மகிழ்ச்சியும் பெரும் துக்கமும் நிறைந்த நாள் என்றும் தெரிவிப்பு. வைகோவிற்கு கைதும் வெளிவருவதும் புதிதல்ல. விக்னேஸ்வரனுக்கு தனியான அழைப்பு அனுப்புவதற்கு மறுத்து தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவல் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று, ஜனாதிபதி மஹிந்தவுடன் மோடி இன்று சந்திப்பு, அமைச்சர் ஆறுமுகன் யோகேஸ்வரியும் பங்கேற்பர் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்து பிரகாசமான எதிர்காலத்தை இந்தியாவிற்கு உருவாக்குவோம், முதல் உரையில் மோடி. இவை வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான தலைப்பு படி இருக்கிறது என்று சுடரொளி பத்திரிகையிலே, இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார். 15வது பிரதமர் என்கின்ற பெருமை அவரை சாருகிறது. 23 மத்திய அமைச்சர்கள், 22 இணை அமைச்சர்கள், 75 வயதுக்கு மேல் பதவி கிடையாது. முல்லைக்கடலில் ஹெலி சிதைவுகள். அடுத்து இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம், நவாஸ் ஷெரீஃபின் மகள் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மோடி பதவியேற்பில் பங்கேற்ற வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய ஜனாதிபதி ஹமீத் ஹர்ஷாய், அப்துல்லா யாமின் கயூம் மாலைதீவு ஜனாதிபதி, இப்போது நீங்க திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மஹிந்த ராஜபக்ச எமது இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள். அடுத்து ஷெரீப் டோப்கே, நவீன் ராம்கூலம், சுசில் கொய்ராலா இணைந்த நேபாளத்தினுடைய பிரதமர் என்று குறிப்பிடலாம். அடுத்து நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய
பிரதமர், அடுத்து ஷெரீன் சௌத்ரி, இவர் நான் நினைக்கின்றேன் பங்களாதேஷினுடைய சபாநாயகர் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மொரிஷியஸினுடைய பிரதமர் நவீன் ராம்கூலம் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார். மொரிஷியஸ் இந்திய வம்சாவளியினூடாக தனது அதிகப்படியான மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடுகளிலே ஒன்று. குறிப்பாக இலங்கை சார்ந்த விடயங்களின் போது இலங்கைக்கு கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்த நாடு என்பதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம். இவற்றை நாங்கள் கூறிவிட்டோம். அதைத் தொடர்ந்து பண்டா கரடிக்கு தாதி தேவை, ரூபாய் 42 லட்சம் சம்பளம். சீனாவின் சின்சுவான் மாகாண நிர்வாகம் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை சுடுரொலி கொண்டு வந்திருக்கிறது. இப்படியான அழுத்தமிக்க செய்திகளுக்குள் இப்படியான சுவாரஸ்யமான செய்திகளை வாசிப்பதிலுமே ஒரு சின்ன சந்தோஷத்தன்மை இருக்கத்தான் செய்கிறது. நிச்சயமாக புனிதத்தன்மை கட்டுவிடுகிறது என்று கோஷம் எழுப்பிய வைதோ கைது. அதாவது இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மோடியின் பதவியேற்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டமையை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தில் மாத்தி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். இந்த நேரத்தில் புனிதத்தன்மை கட்டுவிடுகின்றது என்கின்ற ஒரு செய்தியை தாங்கியவர் கோஷமிட்டதனால் தான் கைது செய்யப்பட்டது போன்ற ஒரு செய்தி இன்று சுடரொலியினுடைய செய்தியாக பிரசுரமாயிருக்கிறது ஒரு பக்கத்தில். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, மோடியின் நிர்வாகத்தில் இந்தியா 45 அமைச்சர்களுடன் புதிய அரசு என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இந்த செய்தி தலைப்புல என்ன இருக்கு? மோடியின் நிர்வாகத்தில் இந்தியா 45 அமைச்சர்களுடன் புதிய அரசு. நவீன அந்த பத்திரிகை அந்த தரம் இப்போது தெரியக்கூடியதா இருக்கு பாருங்க. திருப்பி ஒருக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், தினக்குரலுடைய தலைப்பிலேயே இந்தியாவினுடைய தேசிய கொடி இருக்கிறது. அந்த நிறம் சார்ந்ததாகவே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பெரும் மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ஒரு விடயம் என்பது எங்களுக்கு இந்த தலைப்பினுடைய அந்த நிறங்களிலேயே தெரியக்கூடியதாக இருப்பது போல் இல்லையா? ஏன்னா 45 அமைச்சர்களுடன் புதிய அரசு, இது குறிப்பாக இந்தியாவினுடைய மொத்த சதுர பரப்பளவை நாங்க வாயால சொல்றதுக்கு 2 நாள் போகும். அவ்வளவு பெரிய ஒரு நாடு, அத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன. மொத்த மாநிலங்களிலுடைய 28 மாநிலங்கள், அதாவது தெலுங்கானா பிரிந்து சென்றால் 29வது மாநிலமாக பிரகடனப்படுத்தப்படும். 29வது மாநிலத்தில் ஒரு மாநிலத்தை எடுத்தால் கூட அது இலங்கையினுடைய இரட்டிப்பு பரப்பளவு கொள்ளக்கூடிய மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடு மாத்திரமே சுமார் 500க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், அதாவது இலங்கையில் இருப்பது 25. அப்படி பார்த்தாலே தெரியும் இலங்கையுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்கிறது இருக்கின்றது. அதாவது மக்கள் சனத்தொகை இப்படியாக, அதே நேரத்தில் எத்தனை கோடி வருமானங்கள், உலகத்திலேயே பறந்து வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள், ஒரு நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகள்ல மிக முக்கியமான பதவிகளையும் அரசிலையும் அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள் வாழும் அல்லது உருவாக்கிய நாடு என்கின்ற பெருமை இந்தியாவை தான் சார்ந்திருக்கிறது. சீனாவிற்கு கூட இல்லை. நீங்கள் பார்க்கலாம், மேற்கிந்திய தீவுகள் என்று சொல்லப்படுகின்ற தீவு தொகுதிகள், கயானா, டொபாகோ, இப்படியான பார்படோஸ், இப்படியான இடங்களை பார்த்தீர்கள், ஹிந்து பாடசாலைகள் இருக்கின்றன. எத்தனையோ கிலோமீட்டர் இடைவெளி விட்டு சென்ற கரும்பு உற்பத்திக்காக இந்தியாவிலிருந்து அங்கே சென்ற மக்கள், தேயிலை உற்பத்திக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த மக்கள். நேரத்தை பார்ப்போம், நேர அறிக்கையை பார்த்து விட்டு வருவோம். தற்போது சாதாரண தர திறமைசாலிகளில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் சுபபெத்தும் புலமை பரிசல்களுக்கு இப்பொழுதே விண்ணப்பியும். இப்படி உற்பத்திகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பா பொருளாதாரத்துக்காக சிங்கப்பூர், மலேசியாவுக்கு போன மக்கள், மொரிஷியஸும் அப்படித்தான். இப்படி உலகத்துல இடம்பெயர்ந்து தமது தாய்நாட்டிலிருந்து வேறு இடங்களுக்கு, அதாவது பணி நிமித்தம் இடம்பெயர்ந்து பெரிய சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை இந்தியாவை சார்கிறது. இது அமெரிக்காவினுடைய தேசிய அறிக்கையிலே சொல்லப்பட்ட ஒரு விடயமும் கூட. ஆகவே வெளிவாரியாக இருக்கக்கூடிய பொருளாதார சொத்து மதிப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா, பொறுப்பு மதிப்புகளை பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா நாடுகளை விட இந்தியாவுக்கு தனித்துவம் இருக்கிறது. இப்படிப்பட்ட முழுமையாக கொண்ட இந்தியாவிற்கு 45 அமைச்சர்கள் தான் இந்த அரசுக்கு தேவைப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லலாம். புதுடில்லி புதிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள 24 அமைச்சர்களில் உள்ளடக்கிய 45 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை நேற்று திங்கட்கிழமை ஆட்சி நிர்வாகத்தை பொறுப்பேற்றிருக்கின்றது. இந்திய ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவனின் முன்றில் இடம்பெற்ற கோலாகலமான பதவியேற்பு நிகழ்வில் புதிய பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி செய்து வைத்தார். மோடியின் 24
அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சர்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களான நிதின் கட்காரி, ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு மற்றும் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான சுஷ்மா சுவராஜ், அருண் ஜேட்லி, எல்ஜேபியின் ராம்விலாஸ் பாஸ்வான், டில்லி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஹர்ஷ்வர்தன், முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி ஆகியோருடன் அமரி தொகுதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து தோல்வி கண்ட சுமிர்ஜினி ஐரனியும் இடம் பிடித்திருக்கின்றார் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. அது மிக முக்கியமான விடயம். குறிப்பாக இந்த சுமிர்தி ஐரணி என்று சொல்லப்படுகின்ற இவர்தான் இப்போது தெரிவு செய்யப்பட்ட இந்திய பாராளுமன்றத்துடைய அமைச்சரவையிலே மிகவும் வயது குறைந்தவர் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யலாம். என்ன சொல்றீங்க? சரி. ராஜபக்சேயின் வருகையை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் நடத்திய வைகோ கைது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியாக அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்னொரு தலைப்புக்கு செல்லலாம். வெளியுறவு கொள்கையில் வீட்டோவிற்கு எவருக்கும் மோடி இடம் அளிக்க மாட்டார். இந்திய வெளியுறவு கொள்கையை எவரும் வீட்டோ செய்வதற்கு புதிய பிரதமர் நரேந்திர மோடி இடம் அளிக்க மாட்டார். கடந்த அக்டோபரில் இந்திய பிரதமரின் அலுவலகம் குழப்பமான நிலையில் இருந்தது. நவம்பரில் கொழும்பில் இடம்பெற்ற இருந்த பொதுநலவாய் உச்சி மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்வது தொடர்பாக வெளிவிகார அமைச்சும் பாதுகாப்புத்துறையும் ஆர்வத்துடன் இருந்தன. 6ஆம் பக்க தொடர்ச்சியாக இருக்கிறது. கொஞ்சம் ஒரு இந்த வெளிவிகார கொள்ளை சார்ந்த விடயம் என்பதனால் நாங்கள் இதை கொஞ்சம் முழுதாக முனைகளுக்கு நாங்கள் தரலாம் என்று இருக்கின்றோம். பிரதமரும் ஆர்வமாக இருந்தார். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவுடன் செயல்படுவதற்கான விடயம் இதன் மூலம் மட்டுமே வர முடியும் என நாங்கள் நம்பியிருந்தோம் என்கின்ற விடயமாக இது தொடர்கிறது. அதாவது வெளியுறவு கொள்கையில் வீட்டவிற்கு அவருக்கும் மோடி இடமளிக்க மாட்டார் என்கின்ற விடயமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளிடமிருந்து பிரச்சனை எழுந்தது. அத்துடன் மாநிலத்தைச் சேர்ந்த சில சிரேஷ்ட அமைச்சர்களிடமிருந்தும் சில பிரச்சனைகள் காணப்பட்டது. அவர்கள் தமது தேர்தல் தொடர்பான அச்சத்தை கொண்டிருந்தனர். இவற்றை கலாநிதி சிங் வெற்றி கொள்வாரா என்பது குறித்தே நாங்கள் பார்க்க வேண்டியிருந்தது என்ற அச்சமடையும் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு கூறியிருந்தார். ஆனால் பிரதமர் அழுத்தத்திற்கு அடிபணிந்தார். மாநாட்டிற்கு சென்றிருக்கவில்லை. வெளிவிகார அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை கலந்து கொண்டிருந்தார். இந்த விடயத்தில் நரேந்திர மோடி எவ்வாறு செயற்பட்டார் என்பது மாறான விடயமாகவே அமைந்துள்ளது. அதுவும் பதவி பிரமாணம் மேற்கொள்வதற்கு முன்னரே அவர் செயற்பட்டிருக்கின்றார் என்கின்ற அவரது துணிகரமான அந்த தலைவர் என்பதை மிக சிறப்பாக இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். தினக்குரல் 10 நேரம் கட்டமிடப்பட்ட பகுதிக்குள் முல்லைத்தீவு சாலை கடலில் இருந்து ஹெலிகாப்டர் பாகங்கள் மீட்பு காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டன என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. மலேசியாவில் கைதான விடுதலை புலிகள் 3 நாடு கடத்தப்படுவர், இலங்கைக்கு அறிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இவை தினக்குரல் பத்திரிகை. நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புகளையும் பார்ப்போம். இன்று தினகரன் கொண்டு வந்திருக்கின்றது பிரதான தலைப்பாக டெல்லியில் ஜனாதிபதி மாளிகை விழாக்கோலம், பிரதமரானார் மோடி. ராஜ்நாத், சுஷ்மா, வெங்கையா நாயுடு உட்பட 45 பேர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணை அமைச்சர் என்கிற செய்தியாக இருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சார்ந்தவர். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர். அவருக்கும் கிடைத்திருக்கின்றது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த 2 ஆசனங்கள் கிடைத்தது தானே தமிழகத்தில். அது யார் யாருக்கு? ஒன்று அன்புமணி ராமதாஸிற்கு, மற்றது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு. ஆகவே வெற்றி பெற்ற ஒரு அமைச்சராகவே அவர் இணையமைச்சர் பதவியிலே இணைந்து கொள்கிறார். அடுத்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம், அமைச்சர் டக்ளஸ், முதலமைச்சர் CV இணைத்தலைமை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. மாணவர்கள் ஏற்றி வந்த வேன் பாடசாலை அருகே விபத்து, 8 வயது மாணவன் பலி, மேலும் 4 காயம். கந்தானையில் பிரபல பாடசாலைக்கு அருகே மாணவர்கள் ஏற்றி வந்த வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 8 வயது மாணவன் ஒருவன் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர் அஜித் ரோஹன் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்தியும் நேற்றைய தினம் நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அதாவது இந்த செய்தி ஒரு மிகவும் கவலைக்கிடமான ஒரு தகவல். 2 வாகனங்கள், 2 வேன்கள் ரிவர்ஸ் பின்பக்கமாக 2 வாகனங்களும் வரும்போது இடையில் 5 மாணவர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். நசுங்கு அந்த 5 மாணவர்களும் ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் ஒருவர் பலியானதுடன் 4 மேலும் சிகிச்சைகளை பெற்று வருகின்றனர். ஒரு சிங்கள பத்திரிகையிலே தலைப்பு பார்க்கக்கூடியது அந்த கொலை உண்ட மாணவனுக்கு மேல் 5 வாகனங்கள் சென்றதாக உண்மையாது.
அந்த விடயம் சரியாக தெரியாது. ஆனால் 2 வாகனங்கள் பின்பக்கமாக எடுக்கும் போது, 2 வேன்களும் 2 ரிவர்ஸில் எடுக்கும் போது அந்த மாணவர்கள் 5 பேர் இடையில் நசுக்கொண்டிருக்கிறார்கள். சிக்கொண்டு அதன் பிறகுதான் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த 5வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இதற்கான பிரதான காரணம் என்னவென்றால் 2 சாரதிகளும் கவனஈனமற்ற முறையில் அவசரமாக வாகனங்களை வெளியே எடுப்பதற்கு முனைந்ததாகத்தான் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? உயிர் போய்விட்டது. இனி எப்படி கொண்டு வர முடியும்? மற்ற மாணவர்களுடைய நிலை அவர்கள் பாரதூரமான கவலைப்படக்கூடிய வகையில் இல்லை எனத்தான் தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள். இன்றுதான் தெரிய வரும் என்ன நடக்கின்றது. அரசியலில் கால் பதித்து இன்றுடன் 44 ஆண்டுகள் பூர்த்தி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அரசியலில் கால் பதித்து இன்றுடன் 44 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. சிறந்த ஆளுமை, துணிவு, அரசியல் சாணக்கியமிக்க தலைமைத்துவத்திற்கு பாத்திரமான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தாம் பிறந்த கிருவா பத்துவ என்ற இடத்திற்கு மட்டுமின்றி முழு இலங்கைக்கும் உரித்தான கௌரவ தலைவராக திகழ்கிறார் என்கின்ற செய்தியோடு அவரது சாதனைகளையும் அவரது அரசியல் பயணத்தின் போது அவர் பெற்றுக்கொண்ட அவர் வெற்றிக்கு மறுபேர் என்று கூட சொல்லலாம். உண்மையாலுதான் நிச்சயம் எந்த ஒரு விடயத்திலையும் அவர் வெற்றி பெறுவார், எந்த ஒரு சாணக்கியத்தையும் பூர்த்தி செய்வார் என்கின்ற அவரது அந்த அரசியல் வாழ்க்கையினுடைய படிமம் தினகரனுடைய இன்றைய பிரதான தலைப்பிற்கு மேல் அவரது புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம், குழந்தைகள் மத்தியில் வைரஸ் நோய், வாந்தி, வயிற்று வலி நோயின் அறிகுறிகள் பெற்றோருக்கு அறிவுறுத்தல் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தி தினகரன் சுமந்து வந்திருக்கிறது. இந்த செய்தியில் வைத்தியர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்றால், குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் அறிகுறி இருந்தால் இவ்வாறான அறிகுறிகள் இருக்கும். காய்ச்சல் வைரஸ் தொற்று இருந்தால் வாந்தி பேதி, வயிற்றோட்டம் மற்றும் தலைவலி, எல்லோருமே இந்த டெங்கு சம்பந்தமான அறிவோடுதான் இப்போது பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதே வைரஸுக்கு நானும் ஒரு 2-3 தினத்துக்கு முதல் தொற்றுண்டேன். இது ஒரு வித்தியாசமான வைரஸ். ஆகவே குழந்தைகள் சோர்வுற்று இருந்ததால் அவர்களுக்கு முடிந்தளவு நீர் ஆகாரத்தை கொடுத்து 3 நாட்களுக்கு பின்னர் காய்ச்சல் நீடித்தால் அவர்களை நிச்சயமாக வைத்திய பரிசோதனைக்கு அணுகவும் என வைத்தியர் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா 3 நாட்களுக்கு மேல் இருந்தால் அது டெங்கு சம்பந்தமான வைரஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தணும். ஆகவே நீர் ஆகாரம் இந்த காலகட்டத்தில் முக்கியமான நீரையும் சுட வைத்து கொடுப்பதுதான் மிகச் சிறப்பு. ஏனென்றால் சுட்டாராத நீர், அதாவது நேரடியாக பைப்பிலே பெறப்படக்கூடிய நீர், அதுவும் இப்போது ஏதோ ஒரு தொற்றுக்கு கொண்டு வருகிறது என்று கடந்த வாரம் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. எனவே மிகவும் அந்த நீர் சுட்ட ஆரிய நீர் என்பதை விட அந்த நீர் சற்று வெதுவெதுப்பாக இருப்பது மிகவும் சிறந்தது என வைத்தியர்களே தெரிவித்திருக்கிறார்கள். வைகோவும் ஆதரவாகும் டெல்லியில் கைது. இந்த செய்தி எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கின்றது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் ஹெலிகாப்டர் பாகங்கள் மீட்பு, யாருக்கு சொந்தமானது, எப்போது விழுந்தது கேள்விக்குறி, ஒரு விரிவான விசாரணை ஆரம்பம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. புகைப்படத்தோடு இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தினகரனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து 5 மாதங்களில் 10,000க்கும் மேலானோர் டெங்கினால் பாதிப்பு. இப்போதுதான் கூறியிருந்தோம், இப்போது செய்தி வருகிறது. 33 பேர் மரணம். கொழும்பில் அதிக நோயாளர்கள். கொழும்புதான் சனநெரிசல் மிக்க பகுதி, ஆனால் ஆரோக்கியமற்ற பகுதி என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். மலேசியாவில் கைதான புலி உறுப்பினர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தல் என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. நிறைவாக நாங்கள் மெட்ரோ நியூஸை பார்க்கலாம். வேன்களுக்கு இடையில் சிக்கிய மாணவன் மரணம், 4 காயம். கந்தான பிரதேசத்தில் பிரபல பாடசாலை இடம்பெற்ற செய்தி அது. ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடித்த மகனை கழுகங்கையில் வீசி கொலை செய்ய முயற்சித்த தாய் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. இந்த செய்தி நேற்று நான் பார்க்கக்கூடியது. அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 22,500 ரூபாய். 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம். போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சிறுவனை காப்பாற்றி தற்போது சிறுவர் இல்லம் ஒன்றில் அவர் வளர்ந்து வருகிறார். சீர்திருத்த பள்ளி ஒன்று சிறுவர் இல்லத்திலே வளர்ந்து வருகின்றாராம். 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தவறினால் அத்துடன் 2,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தவறினால் மேலும் 2 மாதங்கள் சிறை தண்டனை அதிகரிக்கப்படும் எனவும் அருகில் இருந்த ஒரு போலீசார் தான் சென்று போய் அதை 2 கான்ஸ்டபிள்கள் சென்று அந்த சிறுவனை காப்பாற்றி இருக்கிறார். அந்த சிறுவன் தன் கையை கடித்தது தான் தாய் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு காலம் அதன், அதாவது இப்போ நீங்க இப்படி பார்க்கலாம், இவ்வளவு காலம் வழக்கு போயிருக்கு, அதுக்கு எத்தனையோ சட்டத்தரணிகள் வந்திருப்பார்கள். அந்த ஐஸ்கிரீம் அந்த பிள்ளைக்கு வேண்டி கொடுக்கறதுல அப்படி என்ன இருக்க போகுது. ஆனால் அவர் என்ன சுயாதீனம் இல்லை என்றது, உடல் காய்ச்சல் என்றதுல டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து எடுத்துட்டு வர்ற நேரம் தான் அந்த பிள்ளை கடிச்சு கேட்டு இருக்கு. அதான் பிரச்சனை.
அடுத்து குடாவெல்ல மீனவ துறைமுகத்தில் பாரிய தீ விபத்து, 320 லட்சம் ரூபாய் பெறுமதியான வள்ளங்கள் சேதம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தங்காலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குடாவெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளங்களில் பரவிய தீ காரணமாக 6 வள்ளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 3 வள்ளங்கள் முற்றாக தீர்க்கரையாறி இருக்கிறதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. 320 என்றால் 3,20,00,000. அடுத்து மாணவனின் தலைமுடியை வெட்டி ஆசிரியர் பிணையில் விடுதலை என்கின்ற செய்தியா இருக்கிறது. இது எங்க நடந்திருக்கு சொல்லுங்க. கிளிநொச்சி பூநகர் பிரதேசத்தில் ஆசிரியர் ஒருவர் மாணவர் ஒருவரின் தலைமுடியை வெள்ளிக்கிழமை வெட்டியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. 13 வயதான பாடசாலை மாணவர் ஒருவர் தலைமுடியை இவ்வாறு வெட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நேரம் இருக்கிறதுனால, ஒரு காலகட்டத்தில் நமது பாடசாலையில பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் எல்லாம் கல்வி கட்ட நேரத்தில் ஆசிரியர்கள் மாணவ தலைவர்கள் எல்லாம் இந்த வேலையை செய்வாங்க. நான் சொல்றது சரிதானே? ஒழுங்கா பாடசாலைக்கு வரக்கூடிய மாதிரி ஒழுக்கத்தோடு வராட்டி இப்படியான விஷயங்கள் செய்வாங்க. ஆனா இப்போதைய கல்வி நடவடிக்கைகள்ல மாணவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மாணவர்கள் வெளிவார சக்திகளுடன் தான் வருகிறார்களா என்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒழுக்கம் என்பது எப்படி கல்வி அமைச்சினால் வரையறுக்கப்பட்டு இந்த பாடசாலை மட்டத்துக்குள்ள கொண்டு வர போறதுக்கு பாடசாலைகள் இடம்பெறுகின்ற பல செய்திகள் எங்களுக்கு மிக முக்கியமான கேள்விக்கான காரணிகளாக அமைஞ்சிருக்கின்றன. அதில் ஒன்று பூநகரி. ஆசிரியர்கள் செய்வது சகல சந்தர்ப்பங்களிலும் தவறு என கூற முடியாது. அதே நேரத்தில் பூநகரி என்பது ஒரு நீங்கள் பார்க்கலாம், ஒரு கிராமிய மட்டமான பாடசாலை. அதுவும் குறிப்பாக வட மாகாணங்களிலே, வடகிழக்கிலே, குறிப்பாக தமிழர் பாரம்பரியத்திலே ஆசிரியர் என்பவர் கடவுளை போன்றவர், கண்டிப்புடன் தான் இருப்பார். அப்போ இப்போது எப்படி செல்கிறது உலகம் என்பதையும் ஒரு இதில் பார்க்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், ஒரு செய்தி வரக்கூடிய அளவுக்கு கைது செய்யப்படுவதாக இருந்தால் சில வேளைகளில் ஆசிரியர்லையும் பிழைகள் இருக்கலாம். அதான் நான் கூறினேன், சகல சந்தர்ப்பங்களிலும் தவறு என கூற முடியாது. அது சரி. சார்ஜா கடலில் நீராடிய ஏறாவூர் இளைஞன் மரணம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஏறாவூர்ல தான் மிக பிரபலமான ஒரு கடல் இருக்கு, புன்னக்குடா கடல் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நேரத்தில் பாசிக்குடாவும் பக்கத்தில் இருக்கு. தொழில் வாய்ப்புக்கு சென்றிருந்த மட்டக்களப்பு ஏறாவூரை சேர்ந்த முஸ்தபா ஜஹீன் என்று 21 வயது இளைஞரே சார்ஜா கடலில் தனது சகோதரர்களுடன் இணைந்து நீராடி கொண்டிருந்த போது பலியாயிருக்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் கடந்த 1 வருட காலமாக சார்ஜாவில் தொழில் புரிந்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் பெற்றோர் ஈடுபட்டுள்ளமை அவதானிக்க முடியும். ஆகவே இந்த செய்தியோடு நாங்கள் இன்றைய தினம் சக்தி பிளஸ் ரிலீஸினை நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இணைந்திருக்கலாம். செய்தி அறையிலிருந்து நமக்கு இந்த செய்திகள் தருவதற்கு இன்னும் அதிக துணை புரிந்த த்ரிஷானோவிற்கு நமது வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.